Welcome back to another vlog, guys. So today's video or fried chicken biryani now. So I will show you how to prepare that. Before that, let me check what are the ingredients. என்னென்ன பொருள்லாம் அதுக்கு தேவைன்றதை பார்க்கலாம். So I am your Anish John. Welcome back to biryani vlog. So 3/4 கிலோ சிக்கன் எடுத்து உப்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. இது 1/2 கிலோ கிட்ட ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் இதில் 1.5 கப் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை புதினா ஒரு கொத்து எடுத்திருக்கேன், மல்லி இலை ஒரு பஞ்ச் அப்படி எடுத்திருக்கேன், பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்படி ஸ்லைஸ் பண்ண கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எடுத்திருக்கேன். பட்டதும் இங்கே வச்சுருக்கேன் கைஸ். காஜு எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு, ஆஸ் யூஷுவல் வெங்காயம், தக்காளி. ஸோ வெங்காயம் ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுருவோம், அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் த வீடியோ. பேன் வச்சாச்சு, கீ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு கீ கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ கைஸ் முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ முந்திரி பருப்பை நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா இதில் வறுத்து கொடுத்துருங்க. முந்திரி பருப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி பருப்பை மாற்றியாச்சு. இனி இந்த நெய்லேயே நம்ம ஆனியனை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஆனியன் இது மீடியம் சைஸில். ஸோ அதை நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துட்ருங்க. அது அப்படியே நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் எல்லாமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு நெய்யில். ஸோ நம்ம அது வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். ஸோ இதே எண்ணெயில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் எல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். அண்ட் சேம் அதே இதில் நான் நெய் இருக்கிற அதே இதில் தான் ஆயில் ஊற்றி நம்ம இப்போ இதை ஜஸ்ட் ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இது ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால என்னென்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் நம்மளுக்கு அது வந்து பிரியாணி அது வேக வைக்கும்போது வேக வைக்க தேவையில்ல, நல்லா பீஸுங்களும் அருமையாக வெந்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இட்ஸ் மை ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு எப்படி பண்ணுவோம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போது நல்லா இதெல்லாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்து 2 சைடும் நல்லா வேக வச்சிடலாம். நல்லா ஒரு 50% வெந்தாலே சிக்கன் நல்லா வெந்தாலே போதும். ஸோ அப்போ அந்த மாதிரி வேகும்போது என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன்லாம் கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. ஸோ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதை மாற்றி வச்சாச்சு. இனி இதில் அதே எண்ணெயில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி, பூண்டு ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி கொடுத்துடலாம் கைஸ். இதை நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததும் நம்ம இதில் ஆனியன் ஆட் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த சிக்கனோட ஸ்கின் ஆட் பண்ணியிருக்கேன். அது போடும்போது சொல்ல மறந்துட்டேன், நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ அதை ஆட் பண்ணி நம்ம மீதி இருக்கிற ஆனியனும் இதில் ஆட் பண்ணி கொடுத்துடணும். ஸோ ஆனியன்லாம் நல்லா பதம் மாதிரி வேகணும். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம் கைஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் பிரியாணிக்கு எப்போவுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு ஆனியன்லாம். டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம் கைஸ். டொமேட்டோவும் நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்படியே நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் ஃப்ளேம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கருகிடுச்சுன்னா அவள் தான் எல்லாமே போயிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் நான் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம நல்லா இதை வதக்கி கொடுத்துடலாம் கைஸ். வேறு எந்த ஒரு மசாலாவும் நான் பிரியாணி மசாலாவும் எந்த மசாலாவும் நான் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல, ஆடும் பண்ணுறதில்ல. ஸோ இது யூனிக்காக இப்படியே பண்ணலான்னு தான் நான் பண்ணுறேன். ஸோ இப்போது நம்ம முன்னாடி எடுத்து வச்ச சிக்கனை ஆட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ சிக்கனை இப்போ இதில் ஆட் பண்ணி இதுலேயே தயிர் ஆட் பண்ணி கொடுத்துடலாம் கைஸ். நான் ஒரு 250 ml தயிர் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட அளவு இருந்தால் அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 200-250 ml தான் ஆட் பண்ணியிருப்பேன் தயிர். ஸோ தயிர் ஆட் பண்ணி இதில் மல்லி இலை இது 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் புதினாவும் மல்லி இலையும் இதில் சேர்த்து நல்லா நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். ஸோ அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டு நல்லா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் கைஸ். ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம நல்லா இதை கிண்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
அதில் லெமன் ட்ராப்ஸும் நல்லா ஊற்றி கொடுத்துட்டேன் கைஸ். லெமன் ட்ராப்ஸ் ஊற்றி கொடுத்துட்டு நம்ம இப்போ இதில் முன்னாடி வறுத்தெடுத்து வச்ச காஜு முந்திரி பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். அந்த மாதிரி அரிசியை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் கைஸ். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு எல்லா இடத்துலையும் அந்த ரைஸில் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா இதுவாகி நம்ம அளவுக்கு எத்தனை கப்பு நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஒரு கப்பு எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இதை நல்லா வேகட்டும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வேணுன்னா உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம ரொம்ப உப்பு ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி கொஞ்சம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 50% அரிசி வெந்துடுச்சு கைஸ். ஸோ இன்னும் நம்மளோட அந்த கிரேவியோட அந்த கன்சிஸ்டன்ஸ் வற்ற வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போது நம்மளுக்கு இதில் ஆட் பண்ண வேண்டியது நெய்யை ஆட் பண்ணி புதினா மல்லி ஆட் பண்ணி நம்ம இதில் தம் போட போகிறோம். இப்போது இதில் மேலே புதினாவும் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரைடு ஆனியனும் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தம்மு போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம், தம்மு போடுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் தம் போட போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்மளோட பிரியாணி செம்பை எடுத்து கீழே இறக்கி வச்சு ஒரு தோசை பேனோ ஏதாவது எடுத்து நம்ம அடுப்பில் வச்சதுக்கப்புறம் நம்ம இது மேலேயே நம்ம ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு தோசைக்கல்லை வச்சு நம்மளோட பிரியாணி செம்பை இது மேலே வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி. நம்ம தம்மு போடுறதுக்கு ஜஸ்ட்டு அது மேலே ஒரு மூடி வச்சு வெயிட் ஏற்றி வச்சிட்டேன். அது அவ்வளோதான் நம்மளோட தம்மு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்து நம்ம தம்மில் வச்சாச்சு. ஸோ இது மேலே வெயிட்டும் வச்சாச்சு. ஸோ நம்ம ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே விட்டுடலாம். கைஸ் நம்ம பிரியாணி தம்மெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். பீஸ் பிரியாணி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டலை. பார்த்தீங்களா பாருங்கள், ஒன்றோடு ஒன்றும் ஒட்டவே இல்லை. அழகாக இருக்குது பிரியாணி. அடியில் கூட நம்ம பாருங்கள், அடியில் கூட ஒட்டவே இல்லை. ஸோ கைஸ் நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்காக பிரியாணி, ரைத்தா, எக் எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரியாணியில் முந்திரி பருப்பும் பிரியாணி எடுத்துருக்கேன். அன்பிலீவபிள், நானா பண்ணேன்ற மாதிரி இருக்கு. ரைத்தா ப்ளஸ் பிரியாணி, முட்டை. ஸோ பார்த்தீங்கன்னா சிக்கனில் எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் என்ஜாய் த டுடேஸ் vlog. பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டில் கண்டினியூ குக்கிங் வீடியோ அண்ட் ட்ராவல் வீடியோ அண்ட் ட்ரக் வீடியோ. ஸோ hope you guys are enjoy the today's vlog and see you on next vlog. Till then, bye bye.